நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. கடந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருந்ததுங்க. அதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பிஃபோர் ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 பேங்க்குக்கெல்லாம் போக வேண்டியது இருந்தது. அப்போ இந்த பேங்க்கில் இந்த கேஷில் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையெல்லாம் நான் பார்ப்பேன். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உதடெல்லாம் இந்த இடத்துல வந்து வறண்டு அப்படியே நிற்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சரியாக தண்ணி குடிக்கிறதுக்கு உண்டான நேரம் இருக்காது. அப்படியே நிறைய தண்ணி குடித்தாலும் யூரின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 1 வீக்குக்கு அப்புறம் நான் வந்து தொடர்ந்து 1 வீக் ஃபுல்லாக ட்ராவல் நைட்டெல்லாம் பஸ்ஸில் தூங்குறது, பகல்லெல்லாம் போய் வேலைகள் பார்க்குறது. நானும் எனக்கு 2வது பையன் வந்து அப்படி போயிட்டுருப்போம். இதுக்கு இடையில எங்கள் இதில் ஒரு மெடிசன் சொல்லி கொடுத்தாங்க. மெடிசன்னா நம்ம பயன்படுத்துகிற உணவுப் பொருள் தான் எங்களுக்கு உணவே மருந்து. அப்போது இந்த வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, வெந்தயத்தை வந்து ஒரு பாட்டிலில் எடுத்து அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி, அது நம்ம ஒரு காலையில் ஒரு 8 மணிக்கு அப்படி பண்ணுறோன்னா கரெக்டாக 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் தான் அதை நம்ம உபயோகப்படுத்தணும். அதுக்கு மேலே அது பண்ணும்போது அது வேறு மாதிரி ஆயிடும். அதனால் காலையில் ஒரு 8 மணிக்கு பாட்டிலில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி அதை எடுத்துகிட்டு போயிட்டு சாயந்தரம் நம்ம முடிகிற வரைக்கும் அந்த தண்ணியே குடிச்சிட்டு, சப்போஸ் தண்ணி முடிஞ்சாலுமே மறுபடியும் ரீஃபில் பண்ணி அப்படி அந்த தண்ணி குடிச்சிட்டே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த உதடானது வறட்சி ஏற்படுத்தாது. அதுக்கப்புறம் யூரின் போகாமல் இருக்கும்போது நமக்கு அந்த உறுப்புகளில் வந்து அந்த கடுகடுப்பு ஏற்படுது இல்லைங்களா, அதெல்லாம் சுத்தமாக வராது. ஸோ இதை பார்க்குற எல்லாருமே செஞ்சு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.